இந்த ட்ராவல் சூஸ் பண்ண மாட்டீங்க டிரைவிங் பிடிக்காம? ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி தான் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி கற்றுக்கிட்டு போனேன். அப்புறம் போய் பார்த்தா அரண்மனையை முதல் தடவை இப்படி கீழே குமிச்சு பார்த்தேங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? என்ன பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்க? எங்களோட பயணத்தில் 3 நாளைக்கு ஒருக்கா கல்ச்சர் மாறும், பாஷைகள் மாறும், ட்ரெஸ்ஸு மாறும். ஃபன் பண்ணுறோம், செம்மையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒன்றுமே இல்லை பீச்சில். டக்குன்னு என் தொடையில் குத்திட்டாங்க. குத்திட்டு எனக்கு ரத்தம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. என் கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டாங்க. காரில் இருந்து வெளியே இழுத்து அவங்க யாருமே கண்டுக்கல. பெட்ரோல் வண்டியுமே சரி அங்கே என்னவோ நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். நம்ம சேனலில் புது புது மனிதர்களையும் புது புது இடங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு வித்தியாசமான மனிதருங்கிறத விட ஒரு புதுமையான ஃபேமிலின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வேன் லைஃப் ஃபேமிலி இன் இந்தியா. ஸோ அவங்க தான் பிரபாஸ் வியூஸ் ஃபேமிலி. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் இண்டியா ட்ரிப், அதுவும் 100 டேஸில் ஆல் இண்டியா ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்க 100 டேஸில் எப்படி இந்தியாவை கவர் பண்ணாங்க, இந்தியா பூரா சுற்றி வந்தாங்க, ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, எவ்வளோ ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, தென் எவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம அவங்க கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அசோக், இவங்க பேர் வந்து பிரபா, எங்கள் பையன் பேர் வந்து அபிஜோஸ். நாங்கள் 3 பேர் தான் இந்தியா ஃபுல்லாக வளம் வந்திருக்கோம். 96 நாளில் 28 மாநிலங்கள், 5 யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே ஊர் சுற்றிட்டு வந்திருக்கோம். இது வந்து 1 BHK வீடு. வாங்க, உங்களுக்கு ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். வாங்க போகலாம். ஓகே அபிஜோஸ், ஹாய். ஸோ நைட் நாங்கள் 3 பேருமே கம்ஃபர்டபுளாக தூங்கிக்கிறதுக்கு இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே படுத்துக்கலாமா? தாராளமா. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே படுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே தாராளமாக படுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். ஸோ இதுதான் எங்களோட வீடு. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இது வந்து நைட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட கிச்சன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன். ஸோ குக்கர் இருக்குது, இடிக்கல் இருக்குது, இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு. இது வந்துட்டு நம்மளோட ஸ்டேஷ்னரி ஐட்டம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் சோம்பு, தனியாக சீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அடுப்பும் சிலிண்டரும் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் நமக்கு வந்துட்டு ஃபுல் கிச்சன் செட்டப்பே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம வெளியே எடுத்து வச்சு சமைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட் வச்சுருக்கோம். வழியில் பஞ்சர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாமளே ஒட்டிக்கலாம் செல்ஃபாக. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி கார் பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உண்டாகிற எல்லா எக்ஸ்ட்ரா கரண்ட்டையுமே இதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதை ஸ்டோர் பண்ணி லேப்டாப் அண்டு மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அந்த ஃபேனுக்கும் இங்கேருந்து தான் நம்ம கரண்ட் எடுத்துருக்கோம். ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி காமிங்க. இதை ஃபேன் ஸ்விட்ச்சு. இப்போ ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஓவரால் இந்தியா சுற்றுறது நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்க? 96 நாளில் 17,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். 17,000 கிலோமீட்டர் 96 நாள். இனிஷியலாக திங்க் பண்ணிங்களா இந்த ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 96 நாளும் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு? எப்படி டிசைட் பண்ணீங்க? திங்க் பண்ண முடிஞ்சுதா? ஆடியனுக்குமே என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் தான். நான் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி தான் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி கற்றுக்கிட்டு போனேன். நான் ஒரு ஜாம்பவான்லாம் இல்லைங்க. ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் ட்ரிப்பு போகணும், லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணி லைசன்ஸே வாங்கினேன். பைக்கில் தான் எங்கனாலும் போவோம். 3 வரைக்குமே நாங்கள் பைக்கில் தான் போவோம். நாங்கள் கேரளா போகிறனாலே ஸ்கூட்டியில் தான் போவோம். ஆல்ரெடி நீங்கள் ட்ராவலில் பயங்கர. ஆமாம், ட்ராவல் நாங்கள் வெரி ட்ராவலர். ஆனால் ஸ்கூட்டியில் தான் போவோம், பைக்கில் மட்டும்தான் வேறு மாதிரி. ஆமாம், காரு நாங்கள் கார் வாங்கணும்னு நாங்கள் நினைக்கல. இப்போது நாங்கள் கார் வாங்குற அளவுக்கு நாங்கள் பணக்காரங்களும் இல்லை. எங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த தொழிலுக்கு கேமரா எப்படி வாங்கியிருக்கோம். ஆமாம், ஒரு கேமராமேன்னா கேமரா வாங்கினா என் தொழில் நான் காரில் போகிறேன், கார் வாங்கியிருக்கேன். ஸோ கார் வச்சுருக்கிற அளவுக்கு நான் பணக்காரன் இல்லை. என் தொழிலுக்கு கார் தேவைப்பட்டுச்சு, நான் வாங்கினேன். ஸோ இவ்வளோதான், இந்த காரோட நோக்கமும் இவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? என்ன பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணீங்க? எவ்வளோ ஆச்சு? ஆக்சுவலாக என்ன ஆச்சு?
சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரே வரியில் எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 4 லட்சத்துக்குள்ளே ஆச்சு, 3.5 லட்சம் ஆச்சு இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு 15 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து இன்க்ளூடிங் கேமரா அண்ட் சிஎன்ஜி இருக்குது. இதை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு டோட்டல் இந்தியா டூருக்குன்னு மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் தான் செலவாச்சு. நீங்கள் ட்ராவலில் 28 ஸ்டேட்ஸும் கவர் பண்ணியிருக்கீங்க, 5 யூனியன் டெரிட்டரி கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்த பீப்புளில் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கலாம். அட்மையர் பண்ண கல்ச்சருங்கிறது எது? கல்ச்சர் அப்படின்னா குஜராத் தான். அங்கே தினேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவர் வீட்டில் எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சில சமயம் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ரொம்ப கடவுள் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுப்பான். அவங்க நம்ம தண்ணிக்கு பதிலாகவே, தண்ணி நம்ம வழக்கமாக குடிக்கிறதுக்கு பதிலாகவே பால் குடிக்கிறாங்க, மோர் குடிக்கிறாங்க. தண்ணி அவங்க பெரும்பாலும் குடிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாகவே இது குடிக்கிறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லையும் எருமை மாடுக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் 10 எருமை மாடு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு ஆளுங்களே சேர்ந்து தான் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டில் டிஃப்ரெண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்து கட்டல் வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் எத்தனை கைத்து கட்டல் இருக்கும்? 1. அவங்க வீட்டில் 33 கைத்து கட்டல் வச்சுருக்காங்க. இந்த கைத்து கட்டல் வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா இருக்கே அப்படின்னு பார்த்தா மாடியில் ஃபுல்லாக கைத்து கட்டல் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க வீட்டில் மினிமம் ஒரு 25 கைத்து கட்டல் இருக்கும் அப்படிங்கிற. எதுக்கு இவ்வளோ கைத்து கட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வெளியே போயெல்லாம் சேர் வாங்க மாட்டாங்களாம். அவங்க கல்ச்சர் படி வரமுறைக்கு வந்தாங்கன்னா கைத்து கட்டல் எடுத்து போட்டு உட்கார வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நமக்கு எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரும் உட்கார அளவுக்கு அவங்க வீட்டில் கைத்து கட்டல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராவல்னு வரும்போது இந்த கேஷ் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா சில ஏரியாவில் நீங்கள் வில்லேஜ் போகிறீங்கன்னா கார்டு யூஸ் பண்ண முடியாது, ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல கேஷ் கொண்டு போக வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய கேஷும் கையில் வச்சுட்டு ட்ராவல் பண்ண முடியாது, அது நமக்கு சேஃப் கிடையாது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? கூகுள் பே மட்டும்தான் 90%. அதனால் அங்கெல்லாம் இப்போ டிஜிட்டல் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா ஓரளவு டிஜிட்டல். நாங்கள் உண்மையாலுமே டிஜிட்டல் இந்தியா தான் யூஸ் பண்ணோம். செலவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் வேணும் அப்படின்னா 2000 ரூபா மட்டும் என்றைக்குமே ஹார்ட் கேஷ் கையில் வச்சுக்குவோம், யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, இப்போ ரெஸ்ட் ரூம் போகணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும், இல்லை ஒரு பேக்கரியில் டாய்லெட்னு இருந்தால் மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறாங்க. பட் பெட்ரோல் பங்க் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சிட்டி அவுட்டரில் இருந்தாலும் அது ஒரு மேஜர். இந்த உண்மை எனக்கே தெரியாது. நான் ஒரு ஜென்ஸாக இருந்துட்டு நானே பல இடங்களில் இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நானே அலமோதி இருக்கேன். ஆனால் ட்ராவலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டருக்கு ஒரு பங்க் இருக்குது பைபாஸில். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இது பிரச்சனையாகவே தெரியல. எந்த இடத்துலையும் எனக்கு பிரச்சனையாகவே தெரியல. அதே மாதிரி டோல்ஸ் இருக்கு இல்லையா, டோல்ஸுக்கு பக்கத்துலேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 2 இடமே எப்போவுமே க்ளீனாக இருக்கும். மற்ற இடங்கள் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் இந்த 2 இடங்களும் சூப்பராகவே இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பயணத்தில் 3 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் ஒரு ஸ்டேட்டை விட்டு போயிடுவோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 3 நாள். ஸோ அப்படிங்கிறப்ப எங்களோட பயணத்தில் 3 நாளைக்கு ஒருக்கா கல்ச்சர் மாறும், பாஷைகள் மாறும், ட்ரெஸ்ஸு மாறும், தண்ணி மாறும், எல்லாமே 3 நாளைக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இன்றைக்கி போய் ஒரு கடையில் போய் நான் ஒரு மராத்தியில் இருக்கேன், இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கேன்னா மராத்தி நான் கூகுள் டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணேன் மேக்ஸிமம். இன்றைக்கி போய் மராத்தியில் என்னென்னு கற்றுக்கிட்டு தண்ணிக்கு போய் அந்த கடையில் போய் மராத்தி பேசுனேன்னா 3ஆவது நாள் கழித்து மராத்தி பேசுனா அங்கே எடுபடாது. பார்த்து நான் குஜராத்தில் இருப்பேன். அப்போ மறுபடியும் என் கூகுள் டிரான்ஸ்லேட் குஜராத்தி மாற்றணும். குஜராத்தி மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு ஹோட்டலுக்கு டெய்லி எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அது சூப்பராகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது இந்தியாவில் இருந்தால் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்க இடத்த எதை சொல்லுவீங்க? சிம்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். காஷ்மீரில் கூட நான் அந்த அளவுக்கு பனியை பார்க்க முடியல, பனிச்சறுக்கு விளையாட முடியல. ஆனால் இது எல்லாமே நாங்கள் சிம்லாவில் பண்ணிட்டோம். பனிச்சறுக்கோட அத்தனை சாகசங்களும் நாங்கள் சிம்லாவில் பண்ணோம். சறுக்கிட்டு வருவாங்களே அது, அப்புறம் டியூப்பில் உட்காந்து நீங்கள் சறுக்கிட்டு வரலாம், அது காட்டெருமை மேலே பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் சஃபாரி. ஆமாம், காட்டெருமை மேலே பயணம், ஜீப் சஃபாரி. நீங்கள் ஃபுல்லாக ஐஸ் கட்டி, அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே நீங்கள் காரே ஓட்ட முடியாது. 2 வீல் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். அதில் அவங்க ஜீப் ரைடு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குறாங்க. ஓகே, த்ரில்லிங்கான செம்ம ரைடு. ஜீப் ரைடெல்லாம் உண்மையாலுமே நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும். இன்னொன்றும் பெரிய விஷயம், அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா தரைக்கு அடியில் அரண்மனை இருக்குது. வழக்கமாக உங்களுக்கு அரண்மனைனாலே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இப்படி இந்த ஏரியாவை காட்டுங்க, ஒரு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அரண்மனை தெரியாது. நாங்கள் டிக்கெட் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, நீங்கள் அரண்மனையை பார்க்கலான்னு டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறோம், என்னடா சுற்றி காடாக இருக்குது, இங்கே எங்கடா அரண்மனை இருக்குதுன்னு பார்த்தா எல்லோரும் போகிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா அரண்மனையை தடவை இப்படி கீழே குமிச்சு பார்த்துங்க, தரைக்கு அடியில் இருக்குது. அப்படியே படிக்கட்டு மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிரவுண்டில் ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ முழு அரண்மனையும் தரைக்கு அடியில் கட்டியிருக்காங்க. ஒரு
அது அவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்துச்சா இல்லை பள்ளம் வெட்டி அதை கட்டுனாங்களா, ஒரு ஃபுல்லாக பாறை, அந்த ஏரியா ஃபுல்லாக மகாபலிபுரம் மாதிரி ஒரு பாறை எப்படி சிற்பமாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாறை, அதை அப்படியே அரண்மனையாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்படி ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியாது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி இதே மாதிரி ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ராணி கி வாவ் வாவ் இப்படி ஒன்று இருக்குது. ஒரு அரண்மனை ஒன்று இருக்குது, ஒரு கோவில் ஒன்று இருக்குது தரை. ஆமாம், சன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அந்த சன் டெம்பிளும் இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் தரைக்கு அடியில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க சேனல்லே இருக்குது, பிரபாஸ் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க பேசின ஸ்டோரி எல்லாமே விஷுவலாக நீங்கள் அதில் பார்க்க முடியும். ரொம்ப நன்றி பிரதர். ஓகே, தென் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு ஒரு ஏமாந்து போன என்னடா பிளேஸ் இது அப்படின்ற மாதிரி ஏமாந்து போன ஸ்பாட் இது. சொதப்பல் மொமெண்ட்டு, அதை நான் சொல்லவே விருப்பப்படலை. கோவா சேர்ந்து சொல்லுங்க. கோவா தாங்க. அதுக்கு பில்டப்பே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க வீடியோவில். நாளைக்கு வந்து கோவாவில் போய் தெரிக்க விடுறோம், ஒரு வாரம் கோவாவில் இருக்கிறோம், ஃபன் பண்ணுறோம், செம்மையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒன்றுமே இல்லை பீச்சில், ஒண்ணுமே இல்லை நிஜமாலுமே. இதுக்கு மெரினா பீச்சே எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணோம் பிரதர், இனிமேல் மறுகாலம் நம்ம கோவா பார்க்க வரக்கூடாது அப்படின்னு. ஒரு வாரம் தங்கலான்னு போயிட்டு 2வது நாள் தெரிச்சு ஓடி வந்தோம். அந்த மாதிரி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். மேலே எங்கனால அங்கே இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்தோம். ஸோ இப்போது நம்ம இவ்வளோ நேரம் ஒரு பாசிட்டிவ் சைடே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ உங்களோட நெகட்டிவ் சைடு பற்றி சொல்லுங்கள். ட்ராவலில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு, மறக்கவே முடியாத நிகழ்வு. நைட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஏரியா நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். பக்கத்தில் வந்து பெட்ரோல் வண்டி இருந்துச்சு, ஆர்மி மேன் இருந்தாங்க, லாரிகள் போக்குவரத்துமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா கண்டிப்பாக சேஃப்டி, இங்கே வந்து யாரும் நம்மளை கொள்ளையடிக்க மாட்டாங்க, எதுவும் மிரட்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே படுத்து தூங்கிட்டோம். நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். 2 பேர் வந்து கதவை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக கத்துறாங்க, வெளியே வாங்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்படியே ஸ்க்ரீனை விலைக்கு பார்க்குறேன், என்ன பண்ணுறான்னா 2 பேர் ஆக்ரோஷமாக காரையே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. வெளியே வா அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் இறங்க வேண்டாம், அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க, நீங்கள் கார் எடுக்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தா அவங்க காரை முன்னாடி போட்டிருக்காங்க. பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு லாரி நின்றுட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் வேறு வழியில் இறங்கி இவங்களை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன். சரி, இறங்கி இவங்களை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு டைல்ஸ் கல் வச்சுருந்தாங்க, ஷார்ப்பான கல். டக்குன்னு என் தொடையில் குத்திட்டு எனக்கு ரத்தம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. என் கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டாங்க. கார்லேருந்து வெளியே இழுத்து, நீங்கள் ரெண்டு டெரரிஸ்ட் தானே அப்படின்ட்டு இருந்தாங்க. ஐயோ, நாங்கள் டெரரிஸ்ட் இல்லை, வண்டி டிஎன் வண்டி, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் 2 டெரரிஸ்ட், ஐடி கார்டை கொடு அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் நான் பேசி ஒரு அரை மணி நேரத்தில் ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இன்னொருத்தனா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான், அவன் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறான், அவனுக்கு ஹிந்தியே புரியல. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து பார்த்து தான் நிறுத்திருக்கீங்க. பெட்ரோல் இருக்குது, கடை இருக்குது, தென் டோல் இருக்குது. இத்தனைக்கு நடுவில் இருக்கும்போதும் ஒருத்தவங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கேட்குறதுக்கு யாரும் வரலையா அந்த டைமில்? பீப்புள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி இருந்திருக்காங்க. 24/7 ஹோட்டல் வேறு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து யாரும் அந்த இடத்துல கேட்கலையா? அவங்க ஒருத்தங்களுமே எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரல, அதான் உண்மை. அவங்க யாருமே கண்டுக்கல. பெட்ரோல் வண்டியுமே சரி அங்கே என்னவோ நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. எவ்வளோ தூரம் பாசிட்டிவிட்டி இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், லைஃப்பை 2 தான் பார்க்கலாம், பிஃபோர் ட்ராவல், ஆஃப்டர் ட்ராவல். ஸோ அப்படி இதை எடுத்துக்குவோம். அப்போ வந்து பிஃபோர் ட்ராவல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ட்ராவல் லைஃப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஆஃப்டர் ட்ராவலுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நீங்கள் பயணம் இந்த மாதிரி லாங் ட்ராவல் செய்யும்போது நீங்கள் எந்த சூழ்நிலைக்கும் உங்கள் பாடி, உங்கள் மென்டல், இது எல்லாமே அடாப்ட் ஆகிரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களால் பாத்ரூம் கூட போக முடியாது, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு குளிக்க முடியாது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் சுத்தமாக வெளியே வந்துடுவீங்க. வீட்டில் இருக்கன்னா டக்குன்னு கொஞ்சம் அந்த ஃபேனை போடுங்க அப்படின்றீங்க, அந்த ஏசி போடுங்க அப்படின்றீங்க. ஆனால் ட்ராவல் அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதல்ல காத்திருக்க பழகுவீங்க. அடுத்து நல்ல ஹோட்டல் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் ஆனாலும் இது ட்ராவலில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலியும் ரெடி ஆயிடுவீங்க, மென்டலியும் ரெடி ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல உங்களுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கும். உங்களோட ஆல் இண்டியா ட்ரிப் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன? அடுத்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம். இது பார்ட் 1, அடுத்து பார்ட் 2 இருக்குது எங்கள் கதையில். அது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸ்பான்சர்ஸ் மெயின். ஆக்சுவலாக நாங்கள் ஏன்னா இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் ட்ராவல் பண்ண முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட காசு இருக்கும், பட் டைம் இருக்காது, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்களால போக முடியாது, அந்தளவுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட ஸ்பான்சர்ஷிப்க்கு வந்துட்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம்.
கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த ட்ரிப் போகிறதுக்கு கண்டிப்பாக விக்னேஷ் தமிழா சார்பாக நன்றி நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். பாய்.